உம்மை கூப்பிட்டே என் சத்தம் கேட்டு உதவி நீரே. என் தனிமை நேரத்திலும் என்னோடு வருபவரே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் பலன் என் சுகமும் நீரே, எனக்கெல்லாம் நீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக சங்கீதம் 27:14 Psalm 27 and verse 14. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல சிங்கத்தை பார்த்து பயப்படாம திடன் கொண்ட மனுஷன், கரடியை பார்த்து பயப்படாம திடன் கொண்ட மனுஷன், கோலியாத்தை பார்த்து பயப்படாம கர்த்தரை தன்னுடைய இருதயத்தின் பலனாக மாற்றிக்கொண்ட மனுஷன். நம்மளை யாராவது பார்த்து கலங்காத அப்படின்னு சொல்றாங்கன்னா, அழாதவன் நம்மளை பார்த்து அழாதன்னு சொல்லக்கூடாது. அழுகனா என்னன்னு தெரிஞ்சவன் அழாதன்னு சொல்றானா அதுல உண்மையான ஆறுதல் இருக்கு. திடமனதா இருன்னு ஒரு மனுஷன் சொல்ல வர்றாருன்னா, தெய்வத்தால் திடப்படுத்தப்பட்ட மனுஷனா இருக்கணும், பலப்படுத்தப்பட்ட மனுஷனா இருக்கணும். அவர் சொல்றாரு, கலங்காத, பயப்படாத. ஏன் திடமனதா இருக்க சொல்றாருன்னா, திடமனது எப்படி வரும்ன்றதை அறிஞ்சு சொல்றாரு. கர்த்தருக்கு காத்திரு, அவரே உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்போ இவ்வளோ பேரையும் அவர் ஜெயிச்சதற்கான ரகசியத்தை சொல்லும் பொழுது, அவர் திடமனதாய் அவருடைய மனது இருந்ததற்கான காரணம் அவர் கர்த்தருக்கு காத்திருந்ததுனால. ஏதோ காட்டுல இருந்தாரு, காட்டுல வாழ்ந்தாரு, ஆடுகளை மேய்ச்சிருந்தாருன்னு தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த காட்டுல கூட அவர் எவ்வளவு கர்த்தருக்கு காத்திருந்ததுனால, எப்படி கர்த்தருடைய இருதயத்தை திடப்படுத்தினதுனால, இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கறதுனால நீங்கள நானும் எந்த நிலையில இருக்கிறோன்றது மனுஷனுக்கு தெரியாது, ஆனா தெய்வத்துக்கு தெரியும். அவருக்கு காத்திருங்க, திடமனதா இருந்து அவருக்கு காத்திருங்க. நிச்சயமாகவே உங்கள் சகாயத்திற்கு தேவன் வருவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களுக்கு நீ தருகிற ஆசீர்வாதங்களிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் உமது சமூகம். உமது பிரசன்னம் இல்லாமல் போனால் எங்கள் இருதயம் பலவீனப்படும். எங்ககிட்ட எது இருக்குதோ எது இல்லையோ, யார் இருக்கிறாங்களோ யார் இல்லையோ, நீங்க எங்களோடு இருக்கும் பொழுது எங்கள் இருதயம் திடன் கொள்ளுகிறது. அந்த திடனை நமது பிள்ளைகளுக்கு தந்து ஸ்திரப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும். அப்படி நீ செய்கிறதற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. God bless you, church. Have a blessed day. Amen.